கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மீண்டும் இந்த நாளிலும் உங்கள் ஒவ்வொருவரோடும் தியானிக்கும்படியாக ஒரு சிறிய தியானத்தை கர்த்தருடைய கிருபையிலே எடுத்து வந்திருக்கிறேன். இன்றைய நாள் தியானத்தினுடைய தலைப்பு யார் பொய்யர்கள்? யார் பொய்யர்கள்? அன்பானவர்களே, இந்த தலைப்பின் கீழாக இன்றைய நாள் தியானத்தை நாங்கள் தியானிக்கலாம். தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நாங்கள் ஒவ்வொருவரும் நாளுக்கு நாள் தேவனுக்குள்ளாக ஒரு மனம் திரும்புதல் உண்டாகி மறுரூபம் அடைய வேண்டும் என்பதைத்தான் தெய்வம் எங்கள் ஒவ்வொருவர் மேலும் அவருடைய விருப்பமாக இருக்கிறது. நாளுக்கு இந்த பூமியிலே அன்பானவர்களே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது பல விடயங்களிலே தவறுகிறோம். பல விடயங்களிலே நாங்கள் கர்த்தருக்கு பிரியமில்லாதபடி எங்களுடைய மனசும் மாமிசமும் விரும்புகிறது போல நடக்கிறோம். ஆனால் இவைகளுக்குள்ளே நாங்கள் செயற்பட்ட பிற்பாடு நாங்கள் செய்ததெல்லாம் சரி என்று சொல்லி அதை நியாயப்படுத்தி அன்பானவர்களே பலவிதங்களிலே சாட்டு போக்குகளை சொல்வதை விட்டு நாங்கள் கர்த்தருக்குள்ளாய் எங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆமென். ஆகவே தேவன் விரும்புகிறது அவருக்குள்ளாக அவருடைய ஒரு சாயலாக அவரை போல நாங்கள் மாற வேண்டும். அதுதான் அவருக்குள்ளாக ஒரு மறுரூபம். ஒவ்வொரு நாள்ன்றதை விட ஒவ்வொரு நிமிஷம் ஒவ்வொரு செகண்டும் கர்த்தருக்குள்ளான ஒரு மாற்றங்கள் எங்களுக்குள்ளே உருவாகி கொண்டே இருக்க வேண்டும். ஆமென். சில வேளைகள் தவறுகிறோம். சில சூழ்நிலைகள் சில விதங்களிலே நாங்கள் சந்திக்கிற பல மனிதர்களுடைய காரியங்களாலே தவறுகிறோம், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அந்த நேரங்களிலே தவறின விடயங்களை நாங்கள் ஒரு சாட்டு போக்காக சொல்லி நியாயப்படுத்தி நாங்கள் அதற்கு பொய்யான காரியங்களை சொல்லி நாங்கள் அப்படியே எங்களை ஒரு சமரசமாக அல்லது ஒரு சமாளித்து அன்புக்குரியவர்களே நாங்கள் நல்லதுதான் நாங்கள் நல்லம் என்று சொல்லி அப்படி இருந்து விடக்கூடாது. ஆகவே இன்றைக்கு இந்த யார் பொய்யர்கள் என்று சொல்லுகிற இந்த தலைப்பிலே யாரையும் நியாயப்படுத்தி குற்றப்படுத்தி நீங்கள் பொய்யர்கள், நீங்கள் எப்பயுமே பொய் சொல்லுகிறவர்கள் அல்லது இந்த வசனத்துக்குரியவர்கள் என்று சொல்வதற்கல்ல. இந்த வார்த்தைகள் எங்களுடைய வாழ்க்கைகளை அன்பானவர்களே இந்த இடங்களிலே தவறுகிறோமோ அந்த இடங்களிலே நாங்கள் நேரடியாக ஒத்துக்கொண்டு கர்த்தருக்குள்ளாய் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு தான் இந்த வார்த்தையை உங்களுக்கு நான் சொல்ல வருகிறேன். ஆகவே யார் பொய்யன் என்று சொல்வதற்கு முன்பு எங்களுக்கு தெரியும் யார் முதலாவது பொய்யன் என்று சொல்லி வேதம் எங்களுக்கு எச்சரிக்கிறது என்று அங்கே யோவான் புஸ்தகத்திலே அன்புக்குரியவர்களே அங்கே சொல்லப்படுகிறது. யோவான் 8:44 சொல்லப்படுகிறது, நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவர்கள் உண்டானவர்கள் உங்கள் பிதாவுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாயிருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு, பிசாசை குறித்து சொல்லப்படும், அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாயிருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாயிருக்கிறபடியால் அவன் பொய் பேசும் பொழுது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். ஆகவே பிசாசானவன் அன்பானவர்களே அவன் பொய்யன், அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாயிருக்கிறான் என்று சொல்லப்படுகிறார். ஆகவே பொய் என்பது இது தேவனுக்குரிய ஒரு சுபாவம் அல்ல. ஆமென். அதனால்தான் இந்த வார்த்தையை நான் முதலாவது உங்களுக்கு சொல்லுவேன், எனக்கும் சேர்த்து தான் சொல்லுவேன். பொய் என்பது தேவனுக்குரிய சுபாவம் அல்ல, இது ஒரு பிசாசுக்குரிய ஒரு சுபாவம், அவனுடைய ஒரு காரியம். அதனாலே இந்த பொய்யை எங்கெல்லாம் நாங்கள் செயற்படுத்துகிறோம் அல்லது அந்த பொய்க்குரிய விடயங்கள் எங்கெல்லாம் அன்பானவர்களே அங்கே வெளிப்படுத்தப்படுகிறதோ நாங்கள் அங்கே ஒரு பிசாசினுடைய வஞ்சனை, அவனுடைய அந்த வஞ்சனைக்குள்ளாக போய் அவனுடைய ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிறோம் என்பதைத்தான் நாங்கள் எப்பொழுதும் நினைக்க வேண்டும். ஆகவே முதலாவது பொய்யன் என்பது பிசாசு தான், அவன்தான் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான் என்று சொல்லப்படும். சரி, வேதம் எங்கெங்கெல்லாம் எதையெல்லாம் பொய் என்று சொல்லி எங்களுக்கு வெளிப்படுத்துகிறது அல்லது நீங்கள் ஒரு பொய்யாக செயற்படுகிறீர்கள் என்று சொல்லுகிறது என்பதை நான் சில காரியங்களை வார்த்தையின் அடிப்படையில் சொல்லுகிறேன். அந்தந்த விடயங்களை நாங்கள் பார்ப்போம். நாங்கள் எங்கெல்லாம் பொய்க்கு ஒரு காரணர்களாக அல்லது அதற்கோடு சம்பந்தப்பட்டு நாங்கள் இருக்கிறோம் என்பதை இன்றைக்கு பார்த்து கர்த்தருக்குள்ளே எங்களை ஒப்பு கொடுப்போம். ஆமென். கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பாராக. பாருங்க, மத்தேயு 5:37 சொல்லுகிறது. மத்தேயு 5:37, உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லாதென்றும் சொல்லுங்கள், இதற்கு மிஞ்சினது
தீமையினால் உண்டாகும். ஆகவே அன்பானவர்களே, பொய் என்று சொல்லும்போது நாங்கள் வளமையாக எங்களுடைய வீடுகளிலோ சிறு பிள்ளைகள் கூட இது ஒரு ஜென்ம சுபாவம். பிசாசானவனுடைய அந்த வஞ்சனையினாலே எப்படி அந்த ஆதி பெற்றோர்கள் வஞ்சிக்கப்பட்ட பொழுது பட்டதினாலே அவர்களுடைய அந்த சுபாவம், ஜென்ம சுபாவம் எங்களுக்குள்ளாக சில விடயங்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. ஆகவே இந்த பொய் என்பது சில வேளைகளே சிறு பிள்ளைகளை கூட ஏதாவது ஒன்று எடுத்து அவர்கள் காரியங்களை உடைத்திருப்பார்கள், அல்லது ஏதோ ஒரு பொருளை எடுத்து மறைத்து வைத்திருப்பார்கள், அல்லது ஏதோ சாப்பிட்டிருப்பார்கள். ஒரு சீனியை சாப்பிட்டால் கூட சீனி சாப்பிட்டியாண்டா இல்லை என்று சொல்வார்கள். அப்படி சிறு பிள்ளைகளிடத்திலேயே அந்த பொய்யான விடயம் இருக்கிறது, இல்லை என்று அல்ல. ஆனால் அன்பானவர்களே, இன்றைக்கு வளர்ந்த நாங்கள் இது பொய் என்று தெரிந்தும் நாங்கள் பொய் சொல்வது, ஆமென், அதுதான் முக்கியமாக தேவன் எங்களிடத்திலே அதை விரும்பாத ஒரு காரியம். நாங்கள் இதை பொய் என்று தெரிந்தும் நாங்கள் சொல்லுகிறது தான் அது தேவனுக்கு பிரியமில்லாது. என்ன வேதம் சொல்லுகிறது? அறியாத காலங்களை கர்த்தர் காணாதவர் போல் இருக்கிறாராம். ஆகவே இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்கிறார். உள்ளதை நாங்கள் ஒரு காரியத்தை எப்படி செய்தோமோ, எப்படி எந்த நிலையிலே எங்களுடைய காரியங்கள் வெளிப்பட அதை உள்ளதென்று சொல்ல வேண்டும். இல்லை என்று சொன்னா இல்லை என்று சொல்ல வேண்டும். அதை விட்டு உள்ளதை இல்லை என்றும் இல்லாததை உள்ளதென்றும் சொல்லுவோம் என்றால் அங்கே பொய். ஆகவே இந்த விடயத்திலே நாங்கள் ஜாக்கிரதை. என்ன விடயமா இருந்தாலும் யாருக்கும் பயப்படாமல், யாருக்கும் ஒரு முகஸ்துதி செய்ய வேண்டும் என்று சொல்லியோ நாங்கள் ஒரு பொய் சொல்ல வேண்டாம். என்றால் கர்த்தர் விரும்பாத காரியம் இது. பொய்க்கு பிசாசு. அதனாலே நாங்கள் பொய்யர்களாக எங்களை காட்டிக்கொள்ளாதபடிக்கு, பொய்யர்களாக நாங்கள் வாழ்ந்து விடாதபடிக்கு நாங்கள் உள்ளதென்று சொல்லுவோம், இல்லாததை இல்லதென்று சொல்லுவோம். இல்லை, இப்படித்தான் நடந்தது, இப்படித்தான் என்று சொல்லி உள்ளதென்று சொல்ல வேண்டும், இல்லாததை இல்லை என்று சொல்ல வேண்டும். அன்பானவர்களே, நாங்கள் இந்த விடயங்களிலே கர்த்தருக்குள்ளாக எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்க வேண்டியது அது வீட்டிலே இருக்கலாம், சபையிலே இருக்கலாம், வேலையிடங்கள்ல இருக்கலாம், நாங்கள் வாழ்கிற சுற்று வட்டாரங்கள்ல இருக்கலாம். என்ன விடயமா இருந்தாலும் நாங்கள் செய்தது இதுதான் என்று சொன்னால் இதுதான் என்று அது அங்கே மறைத்து பொய் சொல்லி அன்பானவர்களே எங்களை நல்லவன் போல காட்டுவது அது மனுஷர்களுக்குள்ளே சில வேளைகளே எங்களை மறைத்து கொண்டு போகலாம். ஆனால் கர்த்தர் பார்க்கிறார், நான் இங்கே பொய் சொல்லுகிறேன். ஆகவே அந்த பொய்க்கு பிதா அவன் பிசாசு எங்களை நடத்துகிறபடினால்தான் அப்படி போகிறோம் என்பதை நீங்க மறக்க வேண்டாம். அதனால்தான் சொல்லுகிறேன், உள்ளதென்று சொல்லுவோம். ஆமென். கஷ்டம் வந்தாலும், நஷ்டம் வந்தாலும், பாதிப்பு வந்தாலும் இப்படித்தான் நான் செய்து விட்டேன் என்று உள்ளதென்று சொல்லுவோம். கர்த்தர் அதற்குரிய ஆசீர்வாதத்தை தருவார். மனுஷன் சில வேளைகளில் எங்களுக்கு நாங்கள் உள்ளதை சில வேளை ஒரு கஷ்டத்திலோ ஏதோ ஒன்று பிழையாக கூட செய்திருக்கலாம். மனுஷர்கள் மத்தியிலே பிழையாக தோன்றலாம், அல்லது சில வேளைகளிலே சில நடைமுறைகளுக்கு பிழையாக செய்திருக்கலாம். உள்ளதென்று சொல்லுவோம், இல்லாததை இல்லை என்று சொல்லுவோம். ஆகவே பொய்யர்கள் யார் என்றால் உள்ளதென்று சொல்லாமல், இல்லாததை இல்லை என்று சொல்லாமல் வாழ்பவர்கள் பொய்யர்கள். ஆகவே இது யாரையும் குற்றப்படுத்துவதற்கல்ல. நாங்கள் கர்த்தருக்குள்ளாய் இதை மனம் திரும்ப, இது பொய் என்றது பிசாசுக்குரிய காரியம். அவன்தான் பொய்க்கு பிதா. ஆமென். அவன் பொய்யனாயிருக்கிறான். ஆகவே அந்த பொய்க்கு பிதாவான பிசாசனுடைய ஆளுகைக்குள்ள இல்லாமல் நாங்கள் உள்ளதென்று சொல்லுவோம், இல்லாததை இல்லை என்று சொல்லுவோம். சரி, அடுத்ததை பார்ப்போம். 1 யோவான் 2வது அதிகாரம் 4வது வசனம் இப்படி சொல்லுகிறது: அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் பொய்யனாயிருக்கிறான், அவனுக்குள் சத்தியம் இல்லை. இங்கே பாருங்கள், இது ஒரு வித்தியாசம். ஆண்டவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன், அவருடைய சத்தியத்தின்படி வாழாதவன் பொய்யனாயிருக்கிறான், அவனுக்குள் சத்தியம் இல்லை என்று சொல்லப்படுகிறது. ஆகவே அன்பானவர்களே, இன்றைக்கும் ஆண்டவருக்குள்ளாக ஆலயத்துக்கு நாங்கள் போகலாம், சபைக்கு போகலாம், பல மணித்தியாலங்கள் வேதத்தை படிக்கலாம், வேதத்தை நல்ல அறிந்திருக்கலாம். ஆனால் அந்த அறிந்திருக்கிற வார்த்தை, பல மணித்தியாலங்கள் வேதத்தை படித்து அறிந்திருக்கிற அந்த வார்த்தைகளின் பிரகாரம் அந்த வார்த்தைகளை கை கொள்ளாமல் நானும் நீங்களும் இருப்போம் என்று சொன்னால் நாங்கள் பொய்யர் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே அன்பானவர்கள், இன்றைக்கு ஆராய்ந்து பார்ப்போம். இந்த இடத்திலே நாங்கள் தவறி இருக்கிறோமா? நாங்கள் என்ன வேதத்தை நன்கு அறிந்திருக்கிறோம், அல்லது
வேதத்தை குறித்து கேட்டால் பல வார்த்தைகளை சொல்லுவோம். ஆனால் அதன்படி நீங்களும் அதை கை கொள்ளாமல் இருக்கும் பொழுது, அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அதை கை கொள்ளாமல் இருக்கும் பொழுது நாங்கள் பொய்யர்கள் என்று வேதம் அங்கே சொல்லுகிறது. ஆகவே இன்றைக்கும் யார் பொய்யர்கள்? வேதத்தை அறிந்தும் அன்பானவர்களே அதன்படி நடக்காமல் அதை கை கொள்ளாமல் இருக்கிறவர்கள் பொய்யர்களா என்று சொல்லப்படுகிறது. அவை என்ன? நாங்கள் பல மணித்தியாலங்கள் வேதத்தை படிப்பது நல்லதுதான், தேவனை குறித்து அறிந்திருக்கிறது நல்லதுதான். ஆனால் அதன்படி நடக்க வேண்டும். அதுதான் அன்பானவர்களே தேவனுக்கு பிரியமான காரியம். ஆகவே அதன்படி நாங்கள் நடக்கவில்லை என்று சொன்னால் நாங்கள் ஒரு பொய்யராம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆகவே இதிலே மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். என்றால் இயேசுவை குறித்து அங்கே பாருங்கள், யோவான் 8வது அதிகாரம் 55வது வசனம் சொல்லுகிற, ஆயினும் நீங்கள் அவரை அறியவில்லை, நான் அவரை அறிந்திருக்கிறேன், அவரை அறியேன் என்று சொல்வேன் ஆகில் உங்களைப் போல நானும் பொய்யனா இருப்பேன், அவரை நான் அறிந்து அவருடைய வார்த்தையை கை கொண்டிருக்கிறேன் என்று இங்கே சொல்லப்படுகிறதை நாங்கள் பார்க்கக்கூடியதா இருக்கிறது. அன்பானவர்களே, இந்த வார்த்தையிலே நீங்கள் பார்க்கும் பொழுது எப்படி, நீங்கள் அவரை அறியவில்லை, நான் அவரை அறிந்திருக்கிறேன், அவரை அறியேன் என்று சொல்வேனாகில் உங்களைப் போல நானும் பொய்யனாயிருப்பேன், அவரை நான் அறிந்து அவருடைய வார்த்தையை கை கொண்டு. அப்ப என்ன சொல்ற இதுல சொல்லப்படுகிற வார்த்தை என்னென்றால், நான் உங்களைப் போல, அதாவது அவரை நான் அறிந்து அவருடைய வார்த்தையை கை கொண்டிருக்கேன். அப்ப நீங்கள் அவரை அறியவில்லை, நான் அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அறிந்திருக்கிற அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், நான் அவரை அறிந்து அவருடைய வார்த்தையை கை கொண்டிருக்கிறேன். அப்படி நான் கை கொள்ளாதவனா இருந்தால் நானும் பொய்யன் என்று இங்கே இந்த வார்த்தையை இயேசு சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கக்கூடியதா இருக்கு. ஆகவே என்ன இதில் முக்கியப்படுத்துகிறார் இயேசுவும் என்றால், நாங்கள் அவரை அறிந்திருக்கிற நாங்கள் அவருடைய வார்த்தையை கை கொள்ள வேண்டும். இல்லை என்றால் நாங்களும் ஒரு பொய்யர்கள் என்ற ஒரு அந்த வட்டாரத்துக்குள்ளே இருக்கிறோம். அன்பானவர்களே, இது தேவனுடைய பாருங்கள் ஒரு மேலான ஒரு அழைப்பாக, மேலான ஒரு விருப்பமாக இருக்கு. நாங்கள் அறிந்திருக்கிறோம் என்று சொல்வது மாத்திரமல்லாமல், அறிகிறது மாத்திரமல்லாமல், அதன் பிரகாரம் நாங்கள் அந்த வார்த்தையின் பிரகாரம் நானும் நீங்களும் நடக்க வேண்டியது மிகவும் முக்கியமான காரியம். சரி, அடுத்தது பார்ப்போம். நீதிமொழிகள் 30வது அதிகாரம் 6வது வசனத்திலே ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. பாருங்கள், நீதிமொழிகள் 30:6, அவருடைய வசனங்களோடு ஒன்றையும் கூட்டாதே, கூட்டினால் அவரை உன்னை கடிந்து கொள்வார், நீ பொய்யனாவாய். அப்ப என்ன? நீ தேவனுடைய வசனங்களோடு ஒன்றையும் கூட்டாதே, கூட்டினால் அவர் உன்னை கடிந்து கொள்வார், நீ பொய்யனாவாய். ஆகவே கர்த்தருடைய வார்த்தையை பிரகாரம் அன்பானவர்களே நானும் நீங்களும் வாழ வேண்டும். அந்த வார்த்தையை கூட்டி குறைத்து நாங்கள் பேசுவது, அன்பானவர்களே அப்படி நாங்கள் நடப்போம் என்றால் பொய்யலாம். இப்ப பொய்யர் யார்? பொய்யர் என்ற அந்த அடிப்படையிலே இன்றைக்கு நாங்கள் பார்த்து வருகிறோம். இப்ப வசனத்தை கூட்டி குறைத்து சில வேளைகளிலே அவிவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களா என்றால் இதுதான் வசனம். ஆனால் அதை கூட்டி குறைத்து, இல்ல பிரச்சனை இல்லை, நீங்கள் திருமணம் செய்தால் அவங்களையும் ஆதாயம் பண்ணி கொள்ளலாம் தானே என்று அப்படி ஒரு கூட்டி குறைத்து அதிலே ஒரு காரியங்களை நாங்கள் கொண்டு வருவோமா இருந்தால் நாங்கள் பொய்யலாம். கர்த்தருடைய வார்த்தையை மீறி ஒன்றை கூட்டியோ குறைத்தோ நாங்கள் சொல்லக்கூடாது அன்புக்குரியவர்கள். ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட சில காரியங்கள் அவர் பிசாசு சோதிக்கிற ஒரு நேரத்துல கூட ஆண்டவர் அவர் எவ்வளவுத்துக்கு அந்த வார்த்தையின் பிரகாரமே அவர் செயற்பட்டார் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அங்கே ஒரு மலையிலே கொண்டு போய் அவரை குதிக்கும்படியாக சொன்ன பொழுது அந்த வார்த்தை அன்புக்குரியவர்களே நீங்கள் பார்க்க முடியும். மத்தேயுவின் புஸ்தகத்திலே அங்கே 4வது அதிகாரத்திலே 6வது வசனத்திலே அங்கே சொல்லப்படுகிற அந்த வார்த்தையை நான் வாசிக்கிறேன். பாருங்கள், நீ தேவனுடைய குமாரனே ஆனால் தாழ குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார், உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாக எழுதியிருக்கிறது என்று சொன்னான். பிசாசு சொன்ன பொழுது இயேசு இதற்கு அவர் எப்படி அவனுக்கு பதில் கொடுத்தார். தேவனுடைய நாமத்தை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று சொல்லி அங்கே கடிந்து கொண்டார் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே அவன் ஆண்டவருடைய வார்த்தை சங்கீதத்திலே நாங்கள் பார்க்கும் பொழுது எப்படியாக உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி தேவன் தம்முடைய தூதர்களுக்கு அவர் கட்டளையிடுகிறவர்.
உன்னுடைய பாதம் கல்லில் இடராதபடிக்கு அங்கே தூதர்கள் தாங்குவார்கள் என்று சொல்லத்தக்கதாக நீங்கள் சங்கீத புஸ்தகத்திலே அன்பானவர்களே 91வது சங்கீதம் 11-12 நீங்க வாசிக்கும்போது அழகாக இருக்கிறது. வழிகளிலே நாங்கள் போகிற நடக்கிற வழிகளிலே எங்களை காக்கும்படி தூதர்களுக்கு கட்டளையிடுவார். பாதம் கல்லில் இடராதபடிக்கு தூதர்கள் எங்களை ஏந்துவார்கள். ஆனால் குதிக்கும் பொழுதென்று அப்படியாக வார்த்தைகள் அங்கே கூட்டி அன்பானவர்களே அதிலே பிசாசு சொல்லுவது போல இதில் எழுதப்படவில்லை. அவை என்ன என்று சொன்னால், ஆண்டவருடைய வார்த்தையை நாங்கள் கூட்டினால் அன்பானவர்களே அவருடைய வசனத்தை விட்டு எங்களுடைய அந்த வசனங்களோடு ஒன்றையும் எந்த ஒரு புள்ளி ஒரு கமா கூட அங்கே கூடக்கூடாது, வசனங்களை கூட்டக்கூடாது. இந்த வார்த்தையை நாங்கள் கூட்டினோம் என்று சொன்னால் அன்பானவர்கள் நாங்கள் பொய்யர்கள். ஆமென். இந்த ஆண்டவருடைய வார்த்தை இப்படித்தான், அதுக்கு மேல என்றால் அதான் உள்ளதை உள்ளது என்று, இல்லாத இல்லை, இதுதான் வசனம், இதுதான். அதான் நாங்கள் ஆரம்பத்தில் பார்த்தோம். இப்படியாக அன்பானவர்களே வசனங்களை நாங்கள் கூட்டுவோமா இருந்தால் அன்பானவர்களே நாங்கள் கூட்டி குறைத்து எந்த விடயத்திலும் இது பிரச்சனை, ஏதோ அந்த சூழ்நிலைக்காக பொய் சொல்லலாம். உலகத்துல சொல்லுவார்கள் 1000 பொய் சொல்லி ஏதோ கல்யாணத்தை கட்ட அப்படி என்று, அது பிறகு வித்தியாசமா சொல்லி 1000 தரம் போய் சொல்லி கல்யாணத்தை கட்டு அப்படி என்றெல்லாம் சொல்லுகிறார். சரி, அது அடுத்த பிரச்சனை. நான் என்ன சொல்றேன்றால், எந்த விடயத்துக்கும் வசனத்திலே கூட்டி குறைத்து அதிலே இப்படி இருக்கு, அதை இப்படியும் செய்யலாம் அப்படியும் செய்யலாம் என்று சொல்வதற்கு நாங்கள் அதற்கு உரியவர்கள் அல்ல. அப்படி என்றால் பொய்யர்கள் என்று வேதம் சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கக்கூடியதா இருக்கிறது. இதுதான் 2 பேதுரு 2:1 கூட சில ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது பாருங்கள். 2 கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கேதுவாக வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக் கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்து. எப்படி தங்களை கிரியத்துக் கொண்ட ஆண்டவரை மறுதலித்து வேத புரட்டுக்களை இதான் கூட்டி குறைத்து கலைப்பார்கள் என்று வேதம் எச்சரிக்கையாகவே தேவனுடைய வார்த்தையை நாங்கள் கூட்டி வசனத்தை விட்டு இன்னும் வார்த்தைகளை கூட்டுவோமா இருந்தால் நாங்கள் பொய்யர்கள் என்று நீதிமொழிகள் 36 நாங்கள் படித்தோம். இன்னொரு வார்த்தையை படிப்போம். 1 யோவான் 4:20 சொல்லுகிறது, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? அப்ப சகோதரனை பகைக்கிறவன், ஆமென், தன்னை தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லி பாருங்க, எல்லாம் ஆண்டவர் சொல்றார். ஆண்டவரிடத்தில் அன்பு கூற தன் சகோதரனை பகைத்தால் என்றால், ஆண்டவர் எங்களை சத்துருக்களையும் சிநேகிங்கள், சபிக்கிறவர்களையும் ஆசீர்வதியுங்கள், துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் நிந்திக்கிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள், பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். அவ ஒரு சகோதரனை நாங்கள் பகைத்தோம் என்று சொன்னால் அன்பானவர்களே இதிலே சொல்லப்படுகிறது, அவன் பொய்யனாம் என்று சொல்லி தன் சகோதரன் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லி தன் சகோதரனை பகைத்தான். நாங்கள் எங்கே இந்த நாட்கள்ல எந்த இடத்திலே நாங்கள் ஒரு பொய்யர்கள் என்ற ஒரு இடத்துக்குள்ள இருக்கிறோம் என்பதை இன்றைக்கு நிதானித்து பார்க்கணும். சகோதரர்களை பகைக்கிறோமா அல்லது அன்பு கூறுகிறோமா? நாங்கள் கண்ணால், அதுல சொல்லப்படுகிறது, தான் கண்ட சகோதரத்தில் கண்ணாலே கண்ட சகோதரத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணா தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான் என்று சொல்லி இந்த வார்த்தை பகுதி சொல்லுகிறது. ஆகவே அன்பானவர்களே சகோதரர்களை சிநேகிப்போம். எங்களுக்கு எதிராக பல காரியங்கள் செய்தாலும், எங்களை துக்கப்படுத்துகிறவர்களா இருந்தாலும் நாங்கள் சிநேகிக்க வேண்டும், அன்பு கூற வேண்டும். ஆமென். என்றால் இயேசு எங்களை எப்படி அன்பு கூர்ந்தார்? அவருடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களாய், வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைக்கு அந்நியர்களாய், தேவனற்றவர்களாய், நிலையற்றவர்களாய் இருந்த எங்களை அவருடைய பிள்ளைகளாக அவருக்கு சொந்தமான ஜனங்களாய் எங்களை மாற்றினார். நாங்கள் எவ்வளவுத்துக்கு தூரமாயிருந்தோம், பகைக்கப்படத்தக்கவர்களாயிருந்தோம், புறம்பானவர்களாயிருந்தோம். அவை கர்த்தர் சொல்லுகிற காரியமும் இயேசு சொன்ன காரியமும் சத்துருக்களை சிநேகிங்கள், நிந்திக்கிறவர்களுக்காம் பகைக்கிறவர்களுக்காம் நன்மை செய்யுங்கள் நான் சொல்லுகிறேன். அப்ப நாங்கள் சகோதரர்களை பகைக்காமல் அவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும், அன்பு கூற வேண்டும், இயேசுவை குறித்து நாங்கள் வெளிப்படுத்த வேண்டும் அன்பானவர்களே. ஆகவே நாங்கள் இந்த நாட்களில் சில வேளை சபையில கூட வருகிற சகோதர சகோதரிகளை நாங்கள் பகைக்கிறவர்களால் பொறாமையிலே நிறைந்து இந்த நாட்களில் இருப்போம் என்றால் அன்பானவர்களே வேதம் சொல்லுகிறது, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லியும் நீங்கள் சகோதரனை பகைத்தால் பொய்யன் என்று சொல்லுகிற
அந்த இடத்திலே இருக்கிறீர்கள். ஆகவே இன்றைக்கு மனம் திரும்பும். இந்த சத்தியம் எங்களை கர்த்தர் இன்றைக்கு விரும்புகிறது, அவருக்குள்ளாக நாங்கள் வர வேண்டும், அவருக்குள்ளாக ஒரு மனம் திரும்புதல் மறுரூபம் உண்டாக வேண்டும் என்பதுதான் இந்த சத்தியத்தினுடைய நோக்கமா இருக்கிறபடினாலே அன்பானவர்களே, நாங்கள் இன்றை பார்த்தோம். எங்கெங்கெல்லாம் யார் பொய்யர்கள் என்று சொல்லுகிற அந்த தலைப்பிலே உள்ளதை உள்ளதென்றும் இல்லாத இல்லதென்றும் நான் சொல்ல வேண்டும், இப்படி உள்ளதை உள்ளதென்று சொல்லாமல் இல்லாத இல்லை என்று சொல்லாமல் இருக்கிறவர்கள் பொய்யர்கள் என்று சொல்லி பார்த்தோம். அதில் எப்படி நாங்கள் மனம் திரும்ப வேண்டும். அதே போல தேவனை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லியும் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்ளாதவன், வசனத்தை கைக்கொள்ளாதவன் பொய்யன் என்று நாங்கள் பார்த்தோம். வசனத்தை விட்டு இன்னும் அந்த வசனத்தை விட்டு, அதாவது அவருடைய வசனங்களோடு ஒன்றையும் கூட்டாதே, கூட்டினால் அவர் உன்னை கடிந்து கொள்வார், நீ பொய்யனாவா என்று சொல்லப்பட்டது போல வசனத்தோடு கூட்டி, வசனங்களை கூட்டி தேவன் எழுதி வைத்திருக்கிற வசனத்துக்கு மீறி கூட்டி குறைத்து நாங்கள் கதைப்பது, பேசுவது, மற்றவர்களுக்கு ஆலோசனை சொல்லுவது, அன்பானவர்கள் அது அப்படி சொல்லுவோமா இருந்தால் நாங்கள் பொய்யர்கள். இன்றைக்கு இப்ப இறுதியாய் பார்த்தோம், தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லியும் சகோதரனை பகைத்தால் பொய்யர் என்று பார்க்கிறோம். ஆகவே அன்பானவர்களே, நாங்கள் இந்த பொய்யர்கள் என்று சொல்லுகிற அல்லது பொய்யன் என்று வேதம் எச்சரிக்கிற இந்த இடங்களில் இருப்போமா இருந்தால் தேவனுக்குள்ளாக எங்களை ஒப்புக் கொடுப்போம், கர்த்தருக்குள்ளாக மனம் திரும்புவோம். கர்த்தர் என்னையும் உங்களையும் ஆசீர்வதிப்பார். ஆமேன், ஆமேன்.